அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்று இந்தியாவுக்கு வந்திருக்கு நண்பர்களே. இது இந்தியாவுடைய எல்லைகளில் பெரும் பிரச்சனையாக மாறக்கூடும். அப்படிங்கிறதுனாலேயே இது இந்தியாவுக்கு அதிர்ச்சியான செய்தியாக இருக்குது. இந்தியாவுக்கு அந்த அளவுக்கு அதிர்ச்சி தரும் செய்தி என்ன? இது எந்த நாடு இந்தியாவுக்கு கொடுக்கிற அதிர்ச்சி? இதை எப்படி இந்தியா சமாளிக்க போகுது? இந்த பிரச்சனையிலிருந்து இந்தியா எப்படி வெளிவர முடியும்? இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, உங்களில் பலரும் என்னை தொடர்பு கொண்டு, சார் என்னங்க சார் உங்கள் வீடியோ ரெகுலராக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நண்பர்களே, நம்ம வீடியோக்களை ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கிறோம். தினசரி வீடியோ ஒன்று வெளியாகுது. ஆனால் நம்ம வீடியோவுக்கு நீங்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இருந்தீங்கன்னா தான் யூடியூப் நம்ம வீடியோ வெளியான உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காட்டும். இல்லைன்னா காட்டாது. அது மட்டும் இல்லை, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டினா பத்தாது, அதை தட்டிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல்லு மாதிரி ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெல்லை தட்டினீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை ஆலை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களை சேரும். அப்போ தான் நீங்களும் தவறாமல் சர்வதேச செய்திகளை, இந்தியா தொடர்பான சர்வதேச செய்திகளை தவறாமல் தெரிஞ்சு கொள்ள முடியும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, இந்திய எல்லையில் இப்பொழுது ஒரு பெரும் சூறாவளி உருவாகிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லணும். இது தொடர்பாக 2-3 செய்திகள் இந்தியாவுக்கு அதிர்ச்சி அளிப்பதாக நமக்கு கிடைச்சிருக்குது. அதில் ஒரு செய்தி இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய எல்லையில் பாகிஸ்தானும் சரி, பங்களாதேஷும் சரி, துருக்கியுடைய ஆளில்லா போர் விமானங்கள், UAVன்னு அழைக்கப்படுகிற அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, ட்ரோன், அந்த ட்ரோன்களை பயன்படுத்துறது நமக்கு தெரியும். அந்த ட்ரோன்கள் பைரக்தார் வகையை சேர்ந்த ட்ரோன்கள். பாகிஸ்தானும் சரி, பங்களாதேஷும் சரி, பைரக்தாருடைய TB2 வகை ட்ரோன்களை பயன்படுத்தி வராங்க. அந்த ட்ரோன்களை நம்ம நாட்டு எல்லையில் நின்றுக்கிட்டு ஒரு 300 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள சர்வே பண்ண முடியும். ரெக்கனைசன்ஸ், அதாவது என்ன ஏது நடக்குது அப்படிங்கிறதுக்கான தகவல் பரிமாற்றத்துக்கு பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்ல, அங்க இருந்து தாக்குதலும் நடத்த முடியும். இந்தியாவுடைய எல்லைக்குள்ள வராமையே எல்லை கோட்டுக்கு அருகாமையில பறக்கிற இந்த ஆளில்லா போர் விமானங்கள் எல்லை தாண்டி ஏவுகணைகளை இந்தியாவுக்குள்ள வீச முடியும். அந்த ஏவுகணைகளுடைய தூரத்தை பொறுத்து அவ்வளவு தூரத்துக்கு இந்தியாவில் பாதிப்பை ஏற்படுத்த முடியும். அப்படிங்கிறது தான் பெரும் கவலையாக இந்தியாவுக்கு வந்திருக்குது. இது நம்மளுடைய இன்றைய டாபிக் கிடையாது நண்பர்களே. இது தொடர்பான ஒரு விஷயம் தான் நம்மளுடைய டாபிக் இன்னைக்கு. அது என்னன்னா, நேற்றைய தினம் துருக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்குது. அது என்ன அப்படின்னா, 2 நாட்களுக்கு முன்பு தான் ஒரு புதிய வகை ட்ரோனை உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னும், பைரக்தார் அகின்சி UAV 122 அப்படிங்கிற ஒரு புதிய வகை ட்ரோனை தான் உருவாக்கி டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுது. ஒரு ட்ரோனை இது டெஸ்ட் பண்றது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. ஆனால் அந்த ட்ரோன்ல தாம் பொருத்தி சோதனை செய்த அந்த ஏவுகணை இருக்குது இல்லையா, அது சூப்பர் சானிக் ஏவுகணை அப்படிங்கிறது தான் இப்பொழுது அதிர்ச்சியாக வந்திருக்குது எல்லாத்துக்குமே. சூப்பர் சானிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒலியை விட, நம்மளுடைய ஒலி, இந்த சவுண்ட் இருக்குது இல்லையா, இந்த ஒலியை விட வேகமாக செல்லக்கூடியது அந்த ஏவுகணை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் சூப்பர் சானிக் மிசைல் அப்படின்னு பேரு. உலகத்திலேயே ட்ரோன்ல முதல் முறையாக ஒரு சூப்பர் சானிக் ஏவுகணையை பொருத்தி அதை வெற்றிகரமாக பரிசோதனையும் செய்து முடிச்சிருக்குது துருக்கி நாடு அப்படிங்கிறத பார்க்கிறோம். உலகத்திலேயே ஆக அதிக ட்ரோன்களை, ஆளில்லா போர் விமானங்களை உருவாக்கி வர்றது இந்த துருக்கி நாடு தான் நண்பர்களே. இன்றைக்கு நம்பர் 1 ஸ்பாட்ல துருக்கி இருக்குது. ட்ரோன்களை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் அதிக எண்ணிக்கையில் தயாரிப்பதிலும் சரி, ஆக அதிக அதிநவீன தொழில்நுட்பத்தை கையில் வச்சிருக்கிறதும் சரி, இந்த துருக்கி நாடு தான். ட்ரோன்ஸ் அப்படின்னா இன்னைக்கு நம்பர் 1 இந்த துருக்கி தான் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். உலகத்துடைய மொத்த ட்ரோன்களுடைய ஏற்றுமதி இருக்குது இல்லையா, அதுல 65%
துருக்கி தான் செய்யுது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இந்த துருக்கியுடைய ஆளில்லா போர் விமானங்களை தான் நம்மளுடைய எதிரிகளான பாகிஸ்தான், பங்களாதேஷ், மாலத்தீவு உள்ளிட்ட நாடுகள் வாங்கி வச்சிருக்கிறாங்க. மாலத்தீவு கூட கொஞ்சம் தள்ளி இருக்குது. இருந்தாலும் கூட இந்த 3 நாடுகளும் கையில் வச்சிருக்கிற இந்த பைரக்தார் வகை ஆளில்லா போர் விமானங்களை கொண்டு இந்தியாவுக்குள்ள ஊடுருவி தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு அதிர்ச்சியாக இருக்குது. உண்மை அதுதான் நண்பர்களே. இந்த பாகிஸ்தானும் பங்களாதேஷும் மாலத்தீவும் வாங்கி இருக்கிற இந்த துருக்கியுடைய ட்ரோன்ல ஏவுகணைகளை பொருத்தி இந்தியாவுக்கு உள்ள ஊடுருவி தாக்குதல் நடத்த முடியும். இந்த கேப்பபிலிட்டி பத்தாதுன்னு இப்பொழுது துருக்கி உருவாக்கி இருக்கிற இந்த சூப்பர்சானிக் வகை ஏவுகணைகளை எடுத்து சென்று அதை துல்லியமாக டார்கெட்டின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஏதுவாக ட்ரோனை தயாரிச்சிருக்கு இல்லையா, இந்த பைரக்தார் அக்கின்சி வகை ஏவுகணையை, அந்த UAV 122 வகை ட்ரோன்களை விரைவில் பாகிஸ்தான் வாங்கும் அப்படின்னு பாகிஸ்தான்ல இருந்து வெளிவருகிற செய்திகளும் சொல்லுது. இது எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு பெரும் அதிர்ச்சியாக வந்திருக்கு நண்பர்களே. இந்த சூப்பர்சானிக் வகை ஏவுகணைகள்ல நியூக்ளியர் மிசைலை பொருத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்குது. அந்த அளவுக்கு பேலோடை இது எடுத்து செல்ல முடியுமா, அந்த அளவுக்கு வெயிட்டை இந்த ட்ரோன்கள் எடுத்து செல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம தவிர்த்து இருக்குது துருக்கி அப்படிங்கிற பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஏற்கனவே பல்கேரியா நாட்டுக்கு துருக்கி வழங்கி இருக்கிற ஆளில்லா போர் விமானங்கள்ல சூப்பர்சானிக் ஏவுகணைகளை பொருத்த முடியும் அப்படின்னும் அந்த மாதிரியான ஒரு வசதியை தாங்க ஏற்கனவே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் அப்படின்னும் பல்கேரியா நாடு விருப்பப்பட்டால் தங்களிடம் சூப்பர்சானிக் ஏவுகணைகள் இருந்தால் அதை பொருத்தி கொள்ளலாம் அப்படின்னு துருக்கி சொல்லி இருக்குது. அது மட்டும் இல்ல நண்பர்களே, இந்த துருக்கியுடைய இந்த பைரக்தார் அக்கின்சி வகை UAV 122 வகை ஆளில்லா போர் விமானங்கள் இருக்குது இல்லையா, அது பயங்கர பவர்ஃபுல்னு சொல்றோம். அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேணும். அது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னாக்க, அந்த ஆளில்லா போர் விமானம் ஆட்டோ நேவிகேஷன் ஃபெசிலிட்டியை கொண்டதுன்னு சொல்றாங்க. அதாவது இந்த வகை ட்ரோன்கள் தானாகவே டேக் ஆஃப் பண்ணும், தானாகவே சுற்றி பார்த்து விட்டு ரெக்கனைசன்ஸ் பண்ணிட்டோ அல்லது சர்வேலன்ஸ் பண்ணிட்டோ திரும்பி தானாகவே லேண்டும் பண்ணிக்குமா. அந்த அளவுக்கு இவை ஆட்டோமேட்டிக் ஆனது, இதற்கு மனித கண்ட்ரோலே தேவையில்லை. அந்த அளவுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ரோக்ராம் செட் பண்ணா அது பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த வகை ஏவுகணைகள்ல டிவி சீக்கர் வசதியை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. டிவி சீக்கர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிம்பிளாக சொல்றேன், இந்த ஏவுகணைகள்ல நம்ம சிசிடிவி கேமரா மாதிரி கேமராவை பொருத்திடுறாங்க. அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவை, செயற்கை நுண்ணறிவு பொருத்தப்பட்ட கேமராக்கள். அந்த கேமராக்கள் உடனுக்குடனே அங்க ஏவுகணையில என்ன தெரியுதோ அந்த காட்சியை உடனுக்குடனே தன்னுடைய கண்ட்ரோல் சென்டருக்கு அனுப்புது. அங்க இருந்து அந்த கண்ட்ரோல் பண்றாரு இல்லையா, அதை MITன்னு சொல்றாங்க. அந்த கண்ட்ரோல் பண்றவரு இந்த ட்ரோனை குறிப்பிட்ட டார்கெட்டை நோக்கி லாக் பண்ண முடியுமா, அதற்கு பிறகு அந்த லாக் பண்ணியிருக்க டார்கெட்டின் மீது ஏவுகணைகளை துல்லியமாக தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இதுல AI தொழில்நுட்பம் பொருத்தப்பட்டிருப்பதால இந்த கேமரால வருகிற காட்சிகளை தானே அனலைஸ் பண்ணி கூட ஏற்கனவே செட் பண்ணி இருக்கிற இந்த மாதிரியான இடங்களை கண்டறிந்து தாக்குதல் நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, அதே மாதிரியான இடங்களை இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கொண்டு கண்டறிஞ்சு அதுவே ஆட்டோமேட்டிக்கா தாக்குதலும் நடத்தும் சொல்றாங்க. இது எதிரியின் கையில இருந்ததுன்னா நமக்கு அது எவ்வளவு ஆபத்தான விஷயமாக முடியும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த ட்ரோன்களை வாங்கி விட்டுட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா டேக் ஆஃப் ஆகி அப்படியெல்லாம் சர்வேலன்ஸ்லாம் பண்ணி அங்கே எதையாவது சுடணும் அப்படின்னா தானே ஏவுகணை ஏவி சுட்டுவிட்டு திரும்பி தானே இறங்கி லேண்ட் ஆயிரும். இதுல மனிதர்கள் கண்ட்ரோல் கூட பண்ண வேண்டியதில்லை, எதிரியை போய் தானே தாக்குதல் நடத்தும். ஏதோ இந்த சினிமால ஏலியன்ஸோட ராக்கெட் எல்லாம் அடிச்சுவிட்டு போகும்ல, அந்த மாதிரியில் இருக்குது இதை கேட்கும்போது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா உண்மை, அது 100% உண்மை நண்பர்களே. உண்மையிலேயே இப்படி ஒரு பயங்கரமான ஒரு ட்ரோனை துருக்கி உருவாக்கி இருக்குது. துரதிர்ஷ்டவசமாக துருக்கி உருவாக்கி இருக்குது. ஏன்னா துருக்கி இந்தியாவை எதிரியாக பார்க்கிற நாடு.
அதனால கண்டிப்பாக இந்த தொழில்நுட்பத்தை, இந்த ட்ரோனை பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் மாலத்தீவுக்கும் இலங்கைக்கும் விற்கிறதுக்கு துடிக்கும் துருக்கி அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இதை எதிர்கொள்வதற்கு இந்தியா உடனடியாக தன்னுடைய ட்ரோன் தொழில்நுட்பத்தை அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறதா நம்முடைய அவாவாக இருக்குது. இந்தியா கண்டிப்பாக அதை செய்யும் அப்படின்னு நாம் நம்புகிறோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.